What are you doing? Watching you read. I don't think I even want to ask you why you're watching me read, but could you at least do it without chomping on your food? Toast. You want some? It's buttery. Buttery? Buttery. All right. அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஜாக்கா, ஸ்கையா, க்ரூகர், பூம், கிரம் இவங்கள யாரு? பீனைட்ஸ். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பிரெட் தான் இருக்கு. உனக்கு வேணுமா? வெண்ணெல்லாம் தடவை இருக்கு. இல்ல, பீனைட்ஸ். நான் வச்சிருக்க ஸ்டஃப் பொம்மை பேரு பீனைட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல? இதுக்குதான் இவ்வளவு சீன் போட்டியா? ஜோக் அடிக்கிறியா? அத என்ன பண்ணேன்னு சொல்லு. நான் அவனை எதுவும் பண்ணலப்பா. எனக்கு அதை விட நிறைய வேலை இருக்கு. அவனை காணோம். யார் எடுத்தாங்கன்னு தெரியல. இது சரியா இருக்கா? நல்லது. என் கூட விளையாட வந்திருக்கீங்களா? எனக்கு உன்னோட மூளை வேணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் மூளையை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் சொல்றத கேளு. என் திட்டத்துக்கு உன்னோட மூளை ரொம்ப அவசியம். ஓகே, ஒரு ஐடியா தரேன். ஆனா என் கூட உட்கார்ந்து நீங்க டீ குடிக்கிற வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் மன்னாதி மன்னன். என்னால முடியாது. பெரிய மன்னாதி மன்னனாப்பா. உனக்கு நான் கொடுத்த பரிசு பொருட்கள், நம்ம ஒப்பந்தம் எல்லாம் திரும்பி போயிடும். நான் ஒண்ணு பண்ண Network முடியாது. Hamilton.blogspot.in. ஆனா என் கூட உட்கார்ந்து யாராவது டீ குடிக்கணுமே. இந்த நாள் இனிய நாளா அமையட்டும் பாஸ். இவனா போனா போகுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாய மூடுறல. நான் பாஸ் கிட்ட பிசினஸ் பேச வந்திருக்கேன். நீ கிராண்ட் கிட்ட டீ கொடுத்துட்டு இருக்க. ஆனா நீ என் கூட உட்கார்ந்து டீ குடிக்கலன்னா நான் அதை சொல்ல மாட்டேன். நான் வரமாட்டேன். எனக்கு பிரச்சனை. ஆனா எனக்கு பிரச்சனை. நீ முதல்ல உட்காரு. என்னால முடியாது. நீ உட்கார்ந்துதான் ஆகணும். உட்காரு. சரி சரி, நான் உட்கார்றேன். நல்ல பையன். எல்லா நேரம். சரி, நான் தான் இங்க அம்மா, அப்புறம் கிராம் தான் இங்க அப்பா, அப்புறம் ப்ரூட்விங் எங்களோட சின்ன குழந்தை. உன்னோட பேரு பெட். இப்ப என் திட்டத்தை சொல்றேன், நல்லா கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மான்ஸ்டர்ஸையும் உடனே கூட்டிட்டு வாங்க. நீ இன்னும் உன்னோட டீயை குடிக்கவே இல்ல ப்ரூட்விங். எனக்கு டீ பிடிக்காது. கூப்பிடாதீங்க பாஸ். நான் குடிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் குடிக்கிறேன். நல்லா இருக்கு. என்னையே நீ ஏமாத்த பாக்குறியா? உன்கிட்ட அந்த ஃபார்முலா இருக்குன்னு எனக்கு தெரியும். மரியாதை அதை எங்களை கொடுத்துரு. அப்படி வா வழிக்கு. நான் உனக்கு கொடுத்துறேன். எனக்கு ஏதாவது கைமாறா செய்யக்கூடாது. உனக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன். மறுபடியும் நீ வரக்கூடாது. என்னையே நீ ஏமாத்துறியா? நீ மட்டும் என்ன அந்த மாதிரி பண்ணலாமா? எனக்கு அது பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நமக்குள்ள ஒப்பந்தம் இருக்குல்ல. அழுகுன முட்டை. இந்த நாசத்துக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். பார்க்கும் போதே நான் ஊறுது. முதல்ல ஒழுங்கான ஃபார்முலாவை எனக்கு கொடு. மறுபடியும் என் மேல பயன்படுத்த கூடாது. ஓகேவா? சரி. டீல் ஓகே தான். பசி ஆயிட்டானே. அடடா, நல்லாவே வேலை செய்யுது. ரொம்ப அற்புதமா இருக்கு. பிரிட்ஜ், இது என்ன கவுண்டர்னு தெரியலையே. என்ன சொல்லுங்க? இதுக்காக தள்ளிவிட்ட டோஸ்டா? உன் கம்ப்யூட்டர் வெடிக்க போதுன்னு நினைச்சேன். நான் ஏன் அப்படி பண்ணணும்? பிரெட் டோஸ்டுக்காக தான் இந்த அலாமே வச்சேன். பயந்துட்டியா என்ன? பயப்படலாம் இல்ல, இது உனக்கு கொடுத்துட்டு என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறியா? இது என்னோடது இல்ல, சோ ஒண்ணுதான் இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். என் கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ண இந்த புக் உதவியா இருக்கும். இத வச்சு என் கம்ப்யூட்டர் சூப்பர் ப்ராசஸரா அப்டேட் பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு நிறைய வேலை பண்ணணும். அப்ப இந்த மேகசின் முழுக்க உன்னோட கம்ப்யூட்டர் கஸ்டமைஸ் பண்றத பத்தி தான் இருக்கா? அப்ப எனக்கு எப்படி பவர் நான் கிடைக்கும்? யூஸ் பண்ணல, அது போதாதா? என்ன இந்த சீன் ரொம்ப கடியா இருக்குல்ல? ஆமா. ஏய், போது நிறுத்து. இது பேட்டரி தீர்ந்து போய் எப்பவுமே ஓயாதா? எப்பவும் என்னையே துரத்திட்டு இருக்க. உனக்கு தான் நாய் குட்டிங்கன்னா பிடிக்கும்ல? ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி நாயை கண்டிப்பா பிடிக்காத.
ஏன்னா இது ஒண்ணு நாய் கிடையாது, இது கையால செய்யப்பட்ட இயந்திரம். எல்லாரும் எங்க இருந்தாலும் உடனே வருவாங்க. இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேரை காணும் ரிப்போர்ட் வந்திருக்கு. தொந்தரவு பண்ணாத, அது என்னன்றத நீங்க விசாரிங்க. நான் அந்த ஏரியாவை செக் பண்றேன், மக்களை கேக்குறேன். அங்க ஏலியன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு நாங்க போய் பாக்குறோம். உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என்கிட்டயே வந்துட்டு இருக்க? உன்னை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. முதல்ல என்னை விட்டு போ. இது ஏந்திரமா இருந்துட்டு என் யூனிஃபார்ம் எப்படி பாழாகிடுச்சு பாருங்க. முதல்ல அங்க இருந்து போ. டென்ஷன் ஆகாதீங்க, அது ஒண்ணு சூச்சு கிடையாது. உங்களை அதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வேலை செய்யாத இயந்திரத்தை நம்ம எதுக்காக இன்னும் வச்சிருக்கோம்? இது யூஸ்லெஸ். சொல்ல விரும்பல, ஆனா ரொம்ப இம்சப்படுத்துது. துரதிருஷ்டவசமா இதோட டெக்னாலஜி எல்லாமே அவுடேட் ஆயிடுச்சு. உண்மையா சொல்லணும்னா அதை டீஆக்டிவேட் பண்ண நேரம் வந்துடுச்சு. என்ன நீங்க விளையாடுறீங்களா? என்ன கேட்டா ரொம்ப நாளாவே இது குப்பையா தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு. இல்ல இல்ல, இது நல்லா இருக்கு, உனக்கும் நல்லா இருக்கும். கமாண்டர் சொன்னதை கேட்கல, இது அவுடேட்டட். அதோட ஆக்டிவிட்டி சரியில்லை, ஆனா நம்மள ஒரு ஆளு தானே அதுவும் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு இயந்திரம், செல்ல பிராணி இல்ல. உடஞ்சு போனா அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதானே. பணம் ஒரு பிரச்சனையா இருந்தா எங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் உடனே கொடுத்துருப்பாரு. என்னமோ பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் விசாரணையில நீ தலையிட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ எங்கே இருக்கணும், புரியுதா? என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இதையும் நான் எடுத்துக்கிறேன். என்ன பிரச்சனை தெரியலையே. அங்க என்ன இல்ல. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. SPD red, blue. SPD blue, green. SPD green. Tune Network Penalty.blogspot.in. உங்களுக்கு இது பதில் சொல்லும். Get up, Rangers. டக்கு டக்குன்னு முடிங்க. Touch the blaster. என்ன அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. பொம்மை இறங்கிட்டான். உங்களால என்ன தடுக்க முடியாது. நிக்கி, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? என்னுடைய ஆசை எஸ்பிடி இளவரசியா, வாங்க வாங்க. உன் மேல ஒரு கெட்ட நாத்தாடி. அத நாத்த இல்ல, சோப்பு வாசனை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? இந்த ஏரியால நிறைய பேர் காணோம்னு எனக்கு ரிப்போர்ட் பண்றேன். ஏதாவது வித்தியாசமா நடந்ததான்னு எனக்கு தெரியணும். அப்படியா? அது 3 தலையோட ஒருத்தன் கார் ஓட்டிக்கிட்டு போனா, ஒரு பொம்பளை அவளுக்கு ஒரு கால் கூட கிடையாது, தவழ்ந்துகிட்டே போனா. அப்படின்னு நான் சொல்ல, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. என்ன அந்த தூக்கி போடு. இப்பதான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அது உன்கிட்ட சொல்லவா? அது அந்த சோத்தாங்கை பக்கம் போய் பாரு, அங்கதான். பச்சை கலர்ல பசையா? முதல்ல இதை கொண்டு போய் காட்டணும்.
சுவாரஸ்யமா இருக்கு. அதுல என்ன தகவல் வந்திருக்கு? நிச்சயமா தெரியல. ஏதோ ஒரு எனர்ஜி ஃப்ளூயிட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஹியூமன் டிஎன்ஏவோட ட்ரேஸ் கூட கொஞ்சம் இருக்கு. உன்னை நான் பாராட்டுறேன். Toon Network Hamilton.blogspot.in மட்டும் இல்லைன்னா நிச்சயமா என்னால இதை கொண்டு வந்திருக்க முடியாது. அவன் எப்படி இருக்கான்? பாவம், அவனுக்கு ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அவருடைய பார்ட்டை நாம ரீப்ளேஸ் கூட பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? முடிவெடுக்க கஷ்டமா தான் இருந்தது, ஆனா டீஆக்டிவேட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நான் அதை பார்க்கலாமா? சாரி மேம், என்ன பண்ற? ரிப்பேர் ஆன ரோபோட்ஸ் எல்லாத்தையும் ரீசைக்ளிங் பண்றதுக்காக இங்க இருக்கிற டஸ்ட்பின் ரோபோட் கேரேஜுக்கு கொண்டு போவோம். அதாவது கிரஷ் பண்ணி மெல்ட் பண்ணி எதையாவது புதுசா உருவாக்குவீங்க இல்ல? எஸ் மேம். நான் இப்ப இதை பார்க்கணும். எனக்கு தேவையான பார்ட்ஸ் மட்டும் நான் இதுல இருந்து இப்ப எடுத்துக்கலாமா? அது என்னன்னா சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, அதான் எனக்கு அதெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். மேடம் எனக்கு தெரியல. இதுக்கு மேல நான் இதை பாத்துக்கிறேன். உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீ அதை போய் பார்க்கலாம். சொல்லிடலாம், கிளம்ப. எஸ் மேம். தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. பிரச்சனையை தீர்க்க இதுதான் சரியான வழின்னு தெரியுமா? பூமிக்கு உள்ள இருக்கிற இருப்பு சக்தி நம்ம தலைக்கு உள்ள போகணுமா? அப்பதான் உள்ள இருக்கிற களிமண் நல்லா வேலை செய்யுமா? சரிதான். கொஞ்சம் இங்க வா. வந்துட்டா. உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் அது? நீயும் போமும் சேர்ந்து உடனடியா ஒரு தீவிரமான அப்கிரேட் பண்ணியாகணும். பிளேஸ் கொடு. மக்களோட மூளை எல்லாம் குழப்பி அவங்களே அடிச்சுட்டு சாகிற மாதிரி பிளான் ரெடி ஆகிட்டேன். ஹேண்ட் பப்பட்ஸ் வச்சு ஏதாவது பண்ணலாம்னு இருக்கேன். நீயாவது உருப்படியா ஏதாவது சொல்லு. வாங்கிட்டு தானே இதெல்லாம். இது உங்களுக்கு மகனே, என் மனசை உள்ள வச்சுட்டேன். சந்தோஷம் பாஸ். இதுக்கு பேர் தான் எனர்ஜி ஃப்ளூயிட். உலகத்துல பண்ணிட்டு வந்தேன். நல்லா இருக்கே. இன்னும் நிறைய மக்கள் காணாம போய்கிட்டே இருக்காங்க. நம்ம சிட்டில இதுதான் இன்னைக்கு ஹாட் நியூஸ். மீதி 2 பேர் எங்க? Ladies and gentlemen, இது போறாருல, இவரு பேரு மடக்கசாயம். அறிமுகப்படுத்துகிறோம். நீங்க படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இத உன்னால கணிக்கவே முடியாது. அவரோட திறமையை பாக்குறீங்களா? ஓகே, இதுல பேசிக் சிடி டிவிடிஸ் எல்லா பிளேயரும் இருக்கு. அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன், ரெஃப்ரிஜரேட்டர். உங்க கண்டுபிடிப்பை பத்தி நான் விளக்கமா சொல்றேன். இது பார்ட்டிக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா இது எஸ்பிடி காவல்துறை. நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க கமாண்டர். உங்களுக்கு இவரோட வெப்பன் சிஸ்டத்தை பத்தி இன்னும் சொல்லல. அப்புறம் நான் இதோட சர்வைலன்ஸ் கேப்பபிலிட்டி அதிகம் பண்ணிருக்கேன். அதோட இதுல ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் கூட போட்டிருக்கோம். அதனால இதோட திறமை இப்போ இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப இது என்னன்னு இவனால கண்டுபிடிக்க முடியுமா? அதால நிச்சயமா முடியும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணி என்னன்னு கண்டுபிடி. அதோ எதையோ கண்டுபிடிச்சிட்டான். நீ நல்ல வேலை செஞ்சிருக்க. ஃபாதர், இதான் நீ சொல்ற இடமா? போதும் விட்டுரு. இன்னும் கொஞ்ச நேரம். எனக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவனால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அத ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சார். ஒரு ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. அவன் ஒர்க் அவுட் ஆக மாட்டான், விடு.
அவன் நிச்சயமா சொல்றானே. இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்ல. வா போலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். Come on, Rick. இதுக்கு அப்படி என்னதாச்சுன்னு எனக்கு தெரியல. இதோட மெயின் ஃப்ரேம்ல நிச்சயம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பரவாயில்ல பிரிட்ஜ். பிரிக் ஒரு செல்ல பிராணி. அதுக்குன்னு அவனை வேஸ்ட்னு சொல்ல முடியாது. எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் பாத்தீங்களா? என்னால நம்பவே முடியல. வாவ். அப்பவே நினைச்சேன் பிரிக் கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கான். முதல்ல எல்லார்கிட்டயும் இதை சொல்லி ஆகணும். உன்னால யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாது. சரி, நான் இப்ப ரொம்ப அழுக்கா இருக்கேன், சோர்வா இருக்கேன். என் புது ஷூ வேற ரொம்ப கேவலமா இருக்கு. என்கிட்ட இப்ப சண்டை தேவையா? SPD, emergency. SPD, இதுக்கு மேலே என்கிட்ட நீ சொல்ல போறியா? எனக்கு இப்ப கொஞ்சம் உதவி தேவை. இனிமே உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. ஓ, என்ன நடக்குது? ஆனா உன்ன ட்ரெயின் சவுண்ட் வருது. ஆனா என்னன்னு தெரியல. இப்பதான் நான் அதை சரி பண்ணேன். நீங்க ரேஞ்சர்ஸ்லாம் எதுக்கும் உதவாதவங்க. வேலையை விட்டு போக வேண்டியதுதானே. பிரிக் கூட வேலைக்காக மாட்டான்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவன் திறமையை அவன் நிரூபிச்சிட்டான். அவனாலேயே முடியல, என்னாலே நிச்சயமா முடியும். இந்த விளையாட்டை முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் அந்த நடுவுல வந்தது? உன்னை யாரு இங்க கூப்பிட்டது? கையை விடு. கையை விடு. உனக்கு தான் தெரியுமா? பயம். கொம்பு, என்னுடைய அழகான கொம்பு. முடிஞ்சா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஓட்டிக்கோ. ஹேய், நீ நல்ல டீம் ஒர்க் பண்ண. அவளுக்கு உதவி தேவைங்கிறத பிரிக் கண்டுபிடிச்சிருக்கான். உண்மைதான். இதனாலதான் அவளால கான்டெக்ட் பண்ண முடியல. நான் அதுக்குள்ள ஓய மாட்டேன். உன் கதையை நான் முடிக்கிறேன். பொறுமையா இரு சேர். இந்த வேலையை நம்ம ரிக்கிட்டே கொடுப்போம். என்ன? Rick, come on, இது போய். பார்க்கவே செம கூலா இருக்கு. ஒரு டீன் அண்ட் கேரடா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நீ பண்ண பாவத்துக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜட்மெண்ட் ஸ்கேனர் உனக்கு என்ன தண்டனை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஜட்மெண்ட் மோட். Network Hamilton.blogspot.in வேலையை முடிப்போம். P9 கேரட். போய்.
கேஸ இன்னைக்கு வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். ரீட் என்ன மாதிரி திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா நீயும் அவனுக்கு உதவி செஞ்ச, அதை மறந்துடாத. உடனே வாங்க. அடுத்த வேலை காத்திருக்கு. அதிகப்படியான உதவியும் நல்ல திறமையும் காமிச்சதுக்காக இந்த ரோபோட்டை நான் உங்க எல்லார் சார்பாவும் மனமாற பாராட்டேன். இந்த SPD டீம்ல விலை மதிக்க முடியாத ஒரு நண்பர். ரிக் வெர்ஷன் 2.0 ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணு, நான் பழைய ரிக்க ரொம்பவே மிஸ் பண்றேன். அப்படியா? அவனை நாங்க மொத்தமா ஒண்ணும் மாத்தவே இல்லையே. சின்ன எக்ஸாம்பிள் இப்ப கூட சூச்சு போறோம் பாருங்க. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு பார்க்கும் போதே தெரியுது.